கரெக்டா அந்த 1922ஆம் ஆண்டுல டுட்டுன்காமுன் அப்படின்ற ஒரு மன்னர், எகிப்தோடைய ஒரு மன்னர், அவருடைய கல்லறை மட்டும் அப்படியே சிதிலமடையாமலே வந்து கிடைச்சது. சிதிலமடையாம கிடைச்ச உடனே அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தாங்க. அப்ப இந்த பொற்காசுகள், இந்த மாதிரி மன்னர் வந்து அடுத்த பிறவிக்கு போனா அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. அது எதுக்கு அது அப்படி வச்சு புதைச்சாங்க? இல்ல, அது அவங்களுடைய கல்ச்சர். அவங்கள பொறுத்த வரைக்கும் மறுஜென்மம் எடுக்கும் போதெல்லாம் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இதுல இருக்கணும்னு சொல்லிதான் அந்த கல்லறை வந்து கட்டமைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பானை இருந்துச்சு. அதுல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து திறந்து பாக்குறாங்க. திறந்து பார்த்தா அதுல வந்து தேன் இருந்தது. இப்ப தேன் இருக்கு அப்படின்னா அது வந்து கெட்டு போயிருக்கும். ஏன்னா இவங்க எப்பவோ வச்சது. ஏன்னா இந்த மன்னர் வந்து கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிமு 1332 அங்க தொடர்ந்து 1323 இந்த இடைப்பட்ட 9 ஆண்டுகள் வந்து எகிப்து ஆண்டவர் தான் இந்த டுட்டுன்காமுன் அப்படின்ற மன்னர். சோ அவர் வந்து இப்ப கணக்குப்படி பார்த்தா 3300 ஆண்டுகளுக்கு மேல அவர் இறந்து போய் அந்த கல்லறை வந்து இருக்குது. சோ அப்படி அந்த 3300 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய கல்லறை, சோ அவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கல்லறைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பானைக்குள்ள இருக்கிற தேன் எப்படி நல்லா இருக்கும்? ஸ்பாயில் ஆயிருக்கும். இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி ஒரு தேன் நல்லா இருக்கும்? அதுதான் நினைச்சாங்க. ஆனா அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது சாப்பிடுறதுக்கு அப்ப கூட உகந்ததா இருந்தது. அதை எடுத்து விஞ்ஞானிகள் வாயில வச்சே கூட பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது அது உண்மையிலேயே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா இருந்தா எப்படி இருக்கும் அதே டேஸ்ட் வந்து அப்படியே இருந்தது.